என் நாமத்து நிமித்தம் நீ வீட்டை விட்டுருந்தா, சகோதரரை விட்டு பிரிஞ்சிருந்தா, சகோதரிகளை இழந்திருந்தா, தகப்பனையும் தாயும் மனைவியும் பிள்ளைகளையும் நிலங்களையும் விட்டு என் பின்னால் நீ வந்திருந்தால் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள். இங்கேயே நூறத்தனையாக பெற்றுக்கொள்வீங்க. நித்திய ஜீவனும் உண்டு, நிச்சயமாக உண்டு. நீ இதை வேணும்னு நினச்சி பிடிச்சி வச்சின்னா நித்திய ஜீவன் கிடைக்காது. இதை நீ விட்டுட்டின்னா நித்திய ஜீவனும் உண்டு. நீ எதெல்லாம் விட்டாயோ அதெல்லாம் உனக்கு பின்னால் வரும். ஆனாலும் முந்தினவங்க அநேகர் பிந்தினோராக இருப்பாங்க, முந்தினோர் பிந்தினோராக இருப்பாங்க, பிந்தின அநேகர் சில சமயம் முந்தியும் இருப்பாங்க. அதனால தேவன் அந்த ஒவ்வொருவரையும் அளவிடுவதும் ஒவ்வொருவரையும் நியாயம் தீர்ப்பதும் அவர்தான், தீர்மானிக்கிறவரும் அவர்தான். நாம் முன்னுக்கால போகணுங்கிறதுக்காக ஒன்றை செய்யாமல் தேவனை முன்வைத்து அவரை பின்பற்ற வேண்டும் என்பதையே நாம் முதல் குறிக்கோளாக வைத்துக் கொள்வோம். திருப்பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே, நேசரேவும் திருப்பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே, ஆகமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே, ஆகமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே, அடைக்கலமே அதிசயமே அதிசயமே, ஆராதனை 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 ஆராதனை, அடைக்கலமே அடைக்கலமே அதிசயமே அதிசயமே, ஆராதனை 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 ஆராதனை, வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா, நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா, வல்லவரே வல்லவரே நல்லவரே நல்லவரே, ஆராதனை 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 ஆராதனை, வல்லவரே வல்லவரே நல்லவரே நல்லவரே, ஆராதனை 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 ஆராதனை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் கற்றதும் பெற்றதும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மத்தேயு அதிகாரம் 19. இயேசு இந்த வசனங்களை எல்லாம் நேற்றுக்கு இந்த மன்னிப்பை குறித்து பிரசங்கித்தார், தாழ்மையை குறித்து பிரசங்கித்தார், இடரல் உண்டாக்குகிறவர்களை குறித்தும் இடரல் உண்டாக்குகிறவர்களை நடத்துகிற அவர்களை சீர் செய்வதற்காக எடுக்கிற முயற்சிகளை குறித்தும் சொல்லி முடித்துட்டார். இப்போ அப்படி கலிலேயா விட்டு யோர்தானுக்கு அக்கறையான யூதேயாவின் எல்லைகளுக்கு வர்றார். அப்போ நிறைய ஜனங்கள் பின்னால் வர்றாங்க. அப்போ அநேகரை சொஸ்தமாக்கினார். அது நம்ம அப்பா ஏசப்பா, அவர் எப்பவும் கஷ்டப்பட்டவங்களை கண்டா மனதுருகி உடனே என்னவாவது ஒரு உதவி செய்யணும்னு நினைப்பார், சுகமாக்கினார். அந்த நேரத்தில் பரிசேயர் அவரை சோதிக்கணும்னு அவர் வர்றாங்க. அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும்
இயேசுநாதர் காலமாகவும் இருக்கலாம், அதுக்கு முந்தின காலமும் சரி, இயேசுநாதன் காலம் சரி, இன்றைக்கும் நம்மளை விமர்சிக்கிற ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்மளை குற்றம் சாட்டுகிற ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே, விமர்சிக்கிற கூட்டம் ஒன்று உண்டு. அவங்க குற்றம் சாட்டுறது இல்லை, விமர்சனம் தேவையா அவசியமா அப்படின்னு ஏதாவது விமர்சிக்கிற கூட்டம், குற்றம் சாட்டுகிற கூட்டம், அது தப்பு இது தப்புன்னு குற்றம் சாட்டுகிற கூட்டம். மூணாவது நம்மளை நம்மளை வந்து குற்றவாளி ஆக்குவதற்காக நம்மளை சோதிக்கிற கூட்டம். நம்மளை வேணும்னே நம்முடைய வார்த்தைகளை இழுத்து நம்முடைய பொறுமையை சோதிக்கிற ஆட்கள், நம்முடையதான விசுவாசத்தை சோதிக்கிற ஆட்கள், நம்முடைய அன்பை சோதிக்கிற ஆட்கள் இருப்பாங்க. இப்படி நம்மளை சோதிக்கிறதுக்கு கேட்குறாங்க. நம்மளை ஏதாவது நம்முடைய வாயின் வார்த்தைகளில் நம்ம தப்பு பண்ணிடுறோமான்னு சொல்லி நம்ம சோதிக்கிறதுக்காக கேட்குறோம். அவன் கேட்ட கேள்வி, புருஷன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தால் தள்ளி விடுவது நியாயமா? ஒரு கணவன் தன் மனைவியை விவாகரத்து பண்ணுறது சரியான்னு கேட்குறான். அப்போ அவளுக்கு அவர் பிரதித்திரமாக சொல்கிறாரு, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் ஆணும் பெண்ணுமா உண்டாக்கினார். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு மனைவியோட சேர்ந்திருப்பான், 2 பேரும் ஒரே மாம்சமாக இருப்பாங்கன்னு சொன்னதை நீ வாசிக்கலையா? இப்படி இருக்கிறபடியால் அவள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாக இருக்கிறாங்க. ஆகையினால் தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அப்படியானால் தள்ளுதல் சீட்டை அந்த அம்மாவுக்கு கொடுத்துடலாம், அவளை தள்ளிவிடலான்னு மோசே ஏன் கட்டளையிட்டார்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ அவர் சொன்னார், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார், ஆதி முதல் அப்படி இருக்கலைன்னு. இது வந்து இந்த தலாக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை மாதிரி மனைவியை ஏதாவது காரணம் சொல்லி என்ன செய்யறது, மனைவியை தள்ளிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் கட்டிக்கிற பழக்கம் அங்கே அதிகமாக இருந்திருக்கு. ஒரு மனைவி இருக்கத்தக்க இன்னொரு மனைவியை கல்யாணம் செய்து கொள்வதற்காக, திருமணம் செய்து கொள்வதற்காக மனைவியை தள்ளிவிடுதல். அங்கே அப்போ இயேசு வந்து ஒன்று சொல்கிறார், இந்த தள்ளிவிடுதல் என்கிற ஒன்று எப்போ அது வந்து சரியானதுன்னா, மனைவி வேசித்தனம் செய்தது நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தையும் விவாகம் பண்ணால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாக இருப்பான். இந்த தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் பண்ணவனாக இருப்பான். ஏன்னா சில நேரங்களில் மனைவியும் இன்னொருவனை திருமணம் செய்ய வேண்டும் என்கிற காரணத்துக்காக தன்னுடைய புருஷனை விவாகரத்து பண்ணி இன்னொருவனை திருமணம் செய்து கொள்வாயால், ஆனாலும் தவறு தான். ஒரு புருஷன் தன் மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு இன்னொரு மனைவியை திருமணம் செய்து கொள்வான், ஆனாலும் அது பாவம்தான். ஆகக்கூடிய என்ன செய்யக்கூடாது, இந்த விவாகரத்து என்பது வேதாகமம், இயேசு கிறிஸ்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சரி, அப்போ சொல்லிட்டு அடுத்து ஒரு வார்த்தை சொல்கிறார் 10ஆம் வசனத்தில். சீசரங்க, ஐயா, மனைவியை பற்றி இப்படி கல்யாணம் கட்டுற விஷயம் பற்றி இப்படிலாம் சொல்கிறதுனால புருஷனுடைய காரியம், இது வந்து ஆம்பளைங்க தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. புருஷனை குறித்த காரியம் இப்படி இருந்தால், அதாவது இவன் தள்ளிவிடவும் கூடாது, அப்படி தள்ளிவிட்டு இன்னொரு மனைவியை கல்யாணமும் கட்டக்கூடாதுன்னு இப்படி ஒரு சூழ்நிலை ஒரு புருஷனுக்கு இருக்குமானா அவன் விவாகம் பண்ணாமலே இருந்துட்டு போயிடலாம் போல தெரியுதுயா அப்படிங்கிறாங்க. அப்போ இயேசு சொல்றாரு, வரம் பெற்றவங்களை தவிர மற்றவங்க இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. தாயின் வயிற்றிலிருந்தே அன்னகராக இருந்தவங்களும் இருக்கிறாங்க, மனுஷரால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவங்களும் இருக்கிறாங்க, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்களும் இருக்கிறாங்க. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன். 3 விதமான அன்னகர்கள்னால் என்ன அர்த்தம்னா, அவர்கள் திருமணமாக தகுதியற்றவர்கள். இதில் பிறவியிலேயே அவங்க வந்து திருமணம் ஆவதற்கு அவங்களுக்கு என்ன கிடையாது, அன்னகர்களாக இருக்கிறவங்க பிறவியிலேயே அவங்களுக்கு திருமணம் செய்ய தகுதி கிடையாது. அதாவது அவங்களுடைய உடல் அமைப்பின்படியே தகுதியற்றவர்களாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து அவங்க பிள்ளை பெற்றுக்கொள்வதற்கு உடலில் தகுதி இல்லை. அது ஒரு வகையான அன்னகர்கள். 2வது மனுஷரால் அன்னகர்கள்னால் இந்த அரசாங்கத்தில் அந்த காலத்து அரசியல் இடத்துல காவலாளிகளாக இருக்கிற அவர்களையும் அன்னகர்களாக்கிடுவாங்களாம். அப்படி இருக்கிறவங்க. 2வது பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் கல்யாணம் கட்டாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்காக பணி செய்கிற பிரம்மச்சாரிகள். நான் திருமணம் ஆகாமலேயே கர்த்தருடைய ஊழியத்தில் நான் அதிக நாட்டமும் ஓட்டமும் இருக்கும்படிக்கு இந்த திருமணம் என்ற பந்தம் வேண்டான்னு தீர்மானிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எப்படின்னு தெரியல எனக்கு. இந்த 3வது குரூப்பு நிறைய பேர் இன்றைக்கி கல்யாணம் ஆகாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஊழியத்தில் செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதை அவர் சொல்கிறார், ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு கஷ்டமான ஒன்று. ஆனால் மனப்பூர்வமாக
அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்காக திருமணம் பண்ணிக்கொள்ள விரும்பவில்லை என்று சொல்லி அவன் ஒரு சகோதரன் முடிவெடுத்தால் நாம் அதை பாராட்டத்தான் வேண்டும். நம்முடைய சபையிலே டேவிட் ஜோசப்னு ஒரு பிரதர் இருந்தார். அவர் தான் திருமணம் ஆகாமலேயே இருந்து கர்த்தருக்காக பல ஊழியங்களை செய்து சபைக்கு மிக பிரயோஜனமாக இருந்து மரித்து போனார். அவர் இப்படி அந்த பரலோக ராஜ்யத்துக்காக தன்னைத்தானே அன்னர்களாக்கி கொண்டவர்களில் அவர் ஒருவர். சரி, அடுத்து அவர் குழந்தைகளை பற்றி பேசுகிறார். சின்ன பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு வர்றாங்க. அவங்களுக்காக ஆமாம் அவங்க வந்து சீசர்லாம் சின்ன பிள்ளை கொண்டாடுங்க பாரு, ஐயா டயர்டாக இருக்கிறாரு, பெரியவங்களோட பேசணுன்னு. அப்போ ஏசுனார், சிறு பிள்ளைகள் இடத்துல வருதுக்கு இடம் கொடுங்க, அவளை தடை பண்ண வேண்டாம். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டது. முந்தின அதிகாரத்தை அதான் சொல்கிறார். சிறு பிள்ளைகளை ஆண்டு ரொம்ப நேசித்தார். சிறு குழந்தைகளை கர்த்தர் ரொம்ப நேசித்தார். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டன்னு சொல்லி ஒவ்வொருத்தர் பிள்ளைங்கள் மேலேயும் தள்ள கையை வச்சு பண்ண சிறு குழந்தைகளை இயேசு ரொம்ப அதிகமாக நேசித்தார் என்பதை நம்ம பார்க்கணும். நாமும் சிறு பிள்ளைகளை நேசிப்போம். சண்டே ஸ்கூல் ஊழியங்களை செய்வோம். எங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்களை பார்க்குறீங்களோ அப்பெல்லாம் அந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதியுங்கள். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ இன்னொருத்தன் அப்போ இது எங்கே வருது? முதல்ல அந்த முதல் 12 வசனங்களில் அந்த ஆள் விவாகரத்தை பற்றியான கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு இயேசு பதில் சொல்கிறாரு. விவாகமே பண்ணாமல் இருக்கிறவங்களை பற்றியான விஷயத்தையும் சொல்கிறாரு. குழந்தைகளை பற்றி ஜெபிக்கிற விஷயத்தை பற்றி சொல்கிறார். அப்போ ஒருத்தன் வர்றான், ஐயா ஓடி நல்ல போதகரை நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் என்ன செய்யணும்னு கேட்குறான். அப்போ இயேசு சொல்கிறாரு, நீ என்ன நல்லவன்னு சொல்வானப்பா, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள், நித்திய ஜீவன் அடையணும்னு கேட்கணும். நல்லவர் அவன் நல்லவரேன்னு சொன்னது காரணம், நல்ல போதகன்னு சொன்னது காரணம் அவன் அது முகஸ்துதிக்காக சொன்ன வார்த்தை, உண்மையாக சொல்லலை. அப்பாவுக்கு தெரியும் இல்லைப்பா, ஏசப்பாவுக்கு தெரியும். இவன் உண்மையான நோக்கத்தை சொல்ல நல்ல போதகரேன்னு கூப்பிட வேண்டியதான். அவன் என்னவோ அவருக்கு ஒரு அடமொழி போட்டு அவனுடையதான நோக்கம் சரியில்லை என்பதை ஆண்டவர் உடனடியாக என்ன செய்கிறார்? அவனை சுட்டி காட்டுகிறார். என்ன அர்த்தத்தை சொல்கிறாருன்னா, உலகத்தில் தேவன் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. இதை நிறைய இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு இயேசுவே நான் நல்லவன் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறேன். இயேசு நல்லவன் இல்லைன்னு சொல்லலை, தேவனுக்கு நல்லவன் சொல்ல. அவரை அல்லாமல் நல்லவர்கள் ஒருவரும் இல்லை, அவர் தான் நல்லவர். நீ அப்படி ஜீவனில் பிரவேசிக்கணும்னு விரும்பினா கற்பனைகளை கைக்கொள்ளணும். உடனே அவன் கற்பனைகள்லாம் என்னன்னார். அப்போ இயேசு இந்த 10 கட்டளைகளை சொல்கிறார். நீங்கள் அது ஒரு கவனமாக அதை கவனிச்சிங்கன்னா அதில் இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக அப்படிங்கிறது இங்கே இல்லை. முந்தின நாளையும் சொல்லாமல் பிந்தின 6ஐயும் சொல்கிறார். கொலை செய்யக்கூடாது, பச்சாரம் செய்யாத, களவு செய்யாத, பொய் சாட்சி சொல்லாத, அப்புறம் 5ஆம் கற்பனையும் சொல்கிறாரு, தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் அன்பு கூறு போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக, அப்படிலாம் அவர் சொல்கிறத பார்ப்போம். அப்போ அவன் ஒன்றே சொல்கிறான், ஐயா இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து எனக்கு மனப்பாடமாக தெரியும், நான் கை கொண்டுட்டுருக்கிறேன், என்கிட்ட என்ன குறை இருக்குதுங்கிறான். அப்போ ஆண்டவர் சொன்னார், இன்னும் ஒரு குறை இருக்குது. என்னென்னா, இன்னும் ஒரு குறை இருக்குதப்பா. என்ன அப்படின்னா, நீ பூரண சர்க்குணராக இருக்க விரும்பினார், பூரண சர்க்குணர், நீ எல்லாம் முற்றும் தெளிந்தவனாக, நீ பரிபூர்ணவனாக இருக்க விரும்பினால் முழுமையாக கர்த்தரை சார்ந்து வரணும். உனக்கு உண்டான எல்லாத்தையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்துடு, பரலோக ராஜ்யத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், அப்புறமா நீ என்னை பின்பற்றி வா அப்படின்ட்டார். அவ்வளோதான். இப்போ தான் அவனுடைய உண்மையான ஏன் நல்லவன் இல்லை, அவன் நல்ல போதனை சொன்னதுக்கு அப்படி ஒரு பதிலை சொன்னாருன்னு புரிஞ்சுக்குவீங்க. மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடி, அப்போ அந்த ஊருக்குள்ளே பெரிய ஆள், அவன் பணக்காரன், வசதி படைத்தவன், ஒரு பெருமை உள்ளவன். இந்த வார்த்தையை கேட்டபோது துக்கம் அடைந்தவனை இது என்ன எப்படி பதில் சொல்கிறாரு அவன்னு சொல்லி அவன் அதை ஏற்றுக்கொள்ளாமல் போயிட்டான். அவன் போனதை பார்த்த உடனே சீசர்லாம் சொல்கிறாங்க, ஐயா ஐஸ்வர்யவான் யாருமே, பணக்காரங்க யாருமே பரலோக ராஜ்யத்துக்கு வருவது ரொம்ப கஷ்டம்தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இயேசு சொல்கிறார் சீசர் நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பது அரிது, கஷ்டம் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க கேட்குறாங்க, ஆமாம் பின்னால் பார்க்குறான். 24 மேலும் சொல்கிறார், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்கிறான், அவன் கூட பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்குன்னு சொல்லிட்டார். அதாவது ஐஸ்வர்யவான் ஏன்னா பணத்து மேலே ஆசை உள்ளவன், பண ஆசை உள்ளவன்,
பணம் பெருத்து பெருமையில் இருக்கிறவன், பணம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு பணத்தை நம்பி இருக்கிறவன், தன் செல்வத்தை நம்பி பிழைக்கிறவன் தேவனை தேட மாட்டான், இயேசுவை பின்பற்ற மாட்டான், அவன் பரலோக ராஜ்யத்துக்கு வரமாட்டானா. எதை வச்சு அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஒட்டகம் ஊசியின் காதுன்னு சொன்னால், நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள், இப்போ நம்ம மருத்துவமனைகளாக இருக்கலாம் அல்லது கலெக்டர் ஆஃபீஸாக இருக்கலாம், இதாக அதில் 2 கேட்டு இருக்கும். ஒன்று பெரிய கேட்டு, அதாவது இப்போ வாகனங்கள்லாம் லாரி பஸ்ஸு காரெல்லாம் போகிற மாதிரி ஒரு பெரிய வாசல் இருக்கும். இன்னொரு வாசல் வந்து சின்ன வாசலாக இருக்கும். அது என்ன வாசல்னால் நடந்து போகிறது மாதிரி உள்ளது, நடந்து போகலாம், வண்டியெல்லாம் போக முடியாது. இதே மாதிரி எருசலேமில் ஒரு பெரிய வாசல் இருக்கும், அதுக்கு பேர் பெரிய வாசல். அது சின்ன வாசல் இருக்கும், அது பேர் ஊசி வாசல். அதில் சுமைகளை வந்து உள்ளே கொண்டு போக முடியாது. சுமைகள்னால் பெரிய பெரிய, அதாவது அந்த காய்கறி மூடையோ சாக்கு மூட்டையோ அல்லது வேறு பெரிய பொருட்கள், அரிசி மூட்டையோ, இது மாதிரி பெரிய பொருட்களை இதுக்குள்ளே கொண்டு ஒரு ஆள் வேணால் நினச்சிடலாம். அதுவுமே ஒரு ஆள் கூட நெளிஞ்சு தான் நினச்சிடணும், அவங்க போகணும். அதுவுமே கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு ஆள் நடந்து போகிறதே, வெறும் கையும் காலுமாகவே நடந்து போகிறதே கஷ்டமாக இருக்கும். இதில் போய் ஒட்டகத்தை நுழைய வச்சா போகுமா? போகாது. அப்போ நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகணும்னு சொன்னால் நம்முடையதான பாவங்களையும் நம்முடைய பாரங்களையும் இறக்கி வச்சுட்டு தான் அதுக்குள்ளே நுழைய வேண்டும். இந்த விஷயத்தை ரொம்ப சுருக்கமாக அந்த வாசல், ஊசி வாசலை வச்சு ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகிறத பார்க்குறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாது. அப்போ கேட்குறாங்க ஆச்சரியப்பட்டு, அப்படின்னு யார் தான் ரட்சிக்கப்பட முடியும்னு கேட்குறாங்க. மனுஷரால் கூடாது தான்ப்பா, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். அப்போ உடனே பேதுரு கேட்குறேன், நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம் ஐயா, படகை விட்டுட்டு வந்துட்டோம், ஆமாம் நாங்கள் 2 படகு நிறைய மீனை விட்டுட்டு வந்துட்டோம், நாங்கள் வலைகளை விட்டுட்டு வந்துட்டோம், குடும்பத்தை விட்டு வந்துட்டோம், நம்ம பின்பற்றிட்டு இருக்கிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறான். பாருங்கள், இன்னும் அவனுக்கு அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அப்போ மறுஜென்ம காலத்தில் மனுஷகுமாரன் நம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தை வீட்டிருக்கும்போது, என்னை பின்பற்ற நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனத்தை வீட்டிருப்பீங்க, சிங்காசனத்தை இருப்பேன். அது மட்டும் இல்லை, என் நாமத்து நிமித்தம் நீ வீட்டை விட்டுருந்தா, சகோதரரை விட்டு பிரிஞ்சிருந்தா, சகோதரிகளை இழந்திருந்தா, தகப்பனையும் தாயும் மனைவியும் பிள்ளைகளையும் நிலங்களையும் விட்டு என் பின்னால் நீ வந்திருந்தால் அவன் 100 ரத்தினையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள். இங்கேயே 100 ரத்தினையாக பெற்றுக்கொள்வீங்க, நித்திய ஜீவனும் உண்டு, நிச்சயமாக உண்டு. நீ இதை வேணும்னு நினச்சி பிடிச்சி வச்சின்னா நித்திய ஜீவன் கிடைக்காது. இதை நீ விட்டுட்டின்னா நித்திய ஜீவனும் உண்டு. நீ எதெல்லாம் விட்டாயோ அதெல்லாம் உனக்கு பின்னால் வரும். ஆனாலும் முந்தினவங்க அநேகர் பிந்தினோராக இருப்பாங்க, பிந்தினோராக இருப்பாங்க, பிந்தின அநேகர் சில சமயம் முந்தியும் இருப்பாங்க. அதனால தேவன் அந்த ஒவ்வொருவரையும் அளவிடுவதும் ஒவ்வொருவரையும் நியாயம் தீர்ப்பதும் அவர்தான், தீர்மானிக்கிறவரும் அவர்தான். நாம் முன்னுக்கால போகணுங்கிறதுக்காக ஒன்றை செய்யாமல் தேவனை முன்வைத்து அவரை பின்பற்ற வேண்டும் என்பதையே நாம் முதல் குறிக்கோளாக வைத்துக் கொள்வோம். நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. மத்தேயு 19வது அதிகாரம், 19வது அதிகாரத்தில் உள்ளதான சத்தியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமேன். குடும்பங்களில் ஆமேனப்பா பிரிவினைகள் மாறி ஆமேன் உறவுகள் நிலைத்திருக்க அப்பா தேவரீ கிருபை தர வேண்டும் ஜெபிக்கிறோம். கணவன் மனைவிக்குள்ளார, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளார, சகோதர சகோதரிகளுக்குள்ளார, சக விசுவாசிகளுக்குள்ளார ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமேன் அப்பா அந்நியர்களையும் நேசிக்கத்தக்கதான நல்ல ஒரு ஆமேனப்பா இருதயத்தை எங்களுக்கு நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திர ஏசப்பா. சிறு பிள்ளைகளுடைய தானே ஆமேன் அந்த இருதயத்தை எங்களுக்கு நீ தந்தருள்வீராக பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமேனப்பா அந்த நாளிலும் ஆமேனப்பா சிறு பிள்ளை ஊழியங்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா தேவனே. அதை வளர செய்யும், பெருக பண்ணும்.
ஆவியானவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் சம்பூர்ணமாய் அனுபவிக்க, உம்முடைய கட்டளைகளின் மேலே நாங்கள் விருப்பமாக இருக்க, அப்பா அவைகளை பின்பற்றி உம்முடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளும் இருதயத்தை எங்களுக்கு தந்தருள்வீராக. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுடைய தகப்பனையும் தாயையும் நாங்கள் கனம் பண்ணவும் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருள்வீராக. எல்லோரையும் நேசிக்கத்தக்கதான ஒரு ஆமெனப்பா ஸ்தோத்திரம் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை நாங்கள் தரித்து கொள்ளும் கிருபையை தந்தருளும். அப்பா அது மட்டுமல்லாமல் கத்தா ஒரு தியாகமுள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவரே. கத்தாவே ஸ்தோத்திர இயேசப்பா, எங்களுடைய பொருட்கள் எங்களுக்காக மட்டும் நாங்கள் சம்பாதிக்காமல் அப்பா ஸ்தோத்திரம் ஆமென் அப்பா தேவையுள்ளவர்களுடைய தேவைகளையும் கத்தாவை பூர்த்தி செய்கிற அளவிற்கு தேவரீர் எங்களுடைய கரங்களை நீர் பலப்படுத்தி அநேகருக்கு உதவி செய்யத்தக்கதாக அப்பா அப்படிப்பட்ட மனப்பான்மையை பரந்த மனப்பான்மையை ஆமென் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா எங்களைப் போல பிறரை நேசிக்கத்தக்கதான ஒரு இருதயத்தை தேவரீர் எங்களுக்கு தந்தரல வேணுமாய் ஜெபிக்கிறோம். ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல் உங்களை சார்ந்து கொள்ளவும் உண்மை கத்தாவை பிடித்து கொள்ளும் கிருபையும் தேவரீர் எங்களுக்கு தந்தரல வேணுமாய் ஜெபிக்கிறோம். கத்தாவே ஸ்தோத்திரப்பா உம்முடைய சிலுவையை சுமந்து உண்மை பின்பற்றுகிற எங்களுக்கு வைத்திருக்கிறதான ஆமேனப்பா ஸ்தோத்திர எல்லா பாடுகளையும் ஆமேனப்பா நாங்கள் அப்பா ஸ்தோத்திர சுமந்து உன் பின்னே செல்ல அப்பா எல்லாவற்றை காட்டிலும் உங்களை அதிகமாய் நேசிக்கிற உமக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வாழ அனுக்கிரகம் செய்தரல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.